அண்ணாமலை அதாவது அண்ணாமலை வந்து வெற்றி பெற்ற தோல்வி அடைஞ்சாலும் அவர் வெற்றி பெற்றதாகவே அறிகுறின்னு நினைக்கலாம். இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல அந்த கமிட்டி வந்து தேர்ந்தெடுக்குது பிரதமரை. அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் பதவிகள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலையை பத்தி சிலர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான துறை இருக்கு. அது வந்து சொந்த கட்சிக்காரவங்க இப்போ கொடுத்ததெல்லாம் இரவல் கட்சிக்காரவங்களுக்காக பதவி அலாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொந்த கட்சிக்காரவங்களுக்கு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான கேபினெட் அந்தஸ்து மிகப்பெரிய பதவி, அதாவது ஒரு உள்துறைக்கு நிகரான ஹோம் மினிஸ்டருக்கு நிகரான ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இந்த திமுக காரன் கதற போறான் பாருங்க. சும்மாவே ஆடுவாரு அவரு, இன்னும் காலில் சலங்கையை கட்டிட்டா எப்படி ஆடுவாருன்றது எல்லாருக்கும் அதாவது வியப்பார இருக்க போது. அண்ணாமலை வந்து காமராஜரே தோற்கடிக்கப்பட்ட மாநிலம் தானே, அவர் பெருந்தலைவர். அதே மாதிரிதான் இவரும் தோற்கடிக்கப்பட்டாலும் இவருடைய பதவிக்கு இவருக்கு இணையான ஒரு நபர் கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. அதனால கண்டிப்பா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்குது. அதாவது மோடிஜி வந்து அவரை கௌரவிக்கிறதுக்கு இதை விட வேற ஒரு வழி இல்லை. அதனால கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய கேபினெட் அந்தஸ்துள்ள ஒரு பதவி கொடுக்கப்படும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.